காலையில் தாங்க செஞ்சேன், அதுக்குள்ளே பாதி பாட்டில் காலி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? நான் செஞ்ச சிக்கன் ஊறுகாய் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. தென் வெந்தயத்தை ஆட் பண்ணுங்க அண்ட் கடுகு ஆட் பண்ணுங்க. தென் தனியா அதையும் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வருங்க. நல்லா வீடே மணக்கும் இந்த வாடையிலேயே. பச்சை மிளகாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டால் பிடிக்கும், பட் எனக்கு இப்படி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் போட்டாகி போய் இருக்கும். தென் அதில் வந்து இஞ்சி பூண்டு, மஞ்சள் அண்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சிக்கனை வேக விடணும். அதுலேயும் தண்ணி வந்து அதுவே வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா அதை வேக விட்டுடணும். சிக்கன் எண்ணெய் விட ஸ்டார்ட் பண்ணும். சிக்கன் முங்குற அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா சிக்கனை பொரிக்கணும். அதில் பொரித்த பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸ், பிக்கிள் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்லோவில் ஒரு 3 minutes வச்சு பாருங்கள், உங்கள் வீடு பூரா அப்படி வாசனையாக இருக்கும். ஃபைனலாக வினிகர் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பைசி சிக்கன் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதை சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்டெப் பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சால் 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் பிக்கிளை ரெடி பண்ணிடலாம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சிக்கன் பிக்கிள் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.